எந்த ஒரு பேக்கெட் மசாலாவுமே இல்லாமல் சிம்பிளான அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு வெஜ் பிரியாணி நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பூந்தி ரைத்தா கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகாய் தூளுக்கு பதிலாக நான் வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். குக்கர் இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்தில் நெய், எண்ணெய் ஊற்றி மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி, கொஞ்சம் கல் போட்டு நல்லா வதக்கிட்டு நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து உப்பு பார்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நான் வந்து தம்மில் போட போகிறேன். அதனால் போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே கொஞ்சம் மேலே மல்லி புதினா தூவி கொஞ்சமாக நெய் விட்டு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் வச்சோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. எந்த மசாலாவும் இல்லாமல் நீங்கள்